அண்மை செய்தி. அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை தொடர்ந்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கு தற்போது 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டது, விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 2011 முதல் 2015ஆம் ஆண்டுகளில் போக்குவரத்துறை அமைச்சராக பதவி வகித்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக இதனை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கில் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை இன்று சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பாக விசாரணைக்காக வந்தது. அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகியிருந்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் வழக்கு தொடர்பான பென்டிரைவ், ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட டிஜிட்டல் வழக்கு ஆவணங்களின் நகல்களை தங்களுக்கு வழங்க கோரி சிறப்பு நீதிமன்றத்தில் கேட்டிருப்பதாகவும், அதுவரை வழக்கில் சாட்சியாக உள்ள தடய அறிவியல் துறையின் கணினி பிரிவு உதவி இயக்குநர் மணிவண்ணனிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ், தடய அறிவியல் கணினி பிரிவு உதவி இயக்குநரை தவிர்த்துவிட்டு மற்ற சாட்சிகளிடம் விசாரணை நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு அனுமதி அளித்த நீதிபதி எஸ் கார்த்திகேயன் வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 6ஆம் தேதி தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி. அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு செந்தில் பாலாஜியின் வழக்கானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.